Nothing phone one Indiala launch ஆயிடுச்சு. Nothing brand கீழ launch ஆன முதல் ஸ்மார்ட் ஃபோன் இது. அது மட்டும் இல்ல 2022லே மோஸ்ட் ஹைப்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா pricing வந்து ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச் அளவுக்கு கொடுத்திருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்ச் அளவுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இது ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ இன்னைக்கு வீடியோல இதோட குவிக் அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ. இது ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வர்த்தா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு நல்லா இருக்கு, CPU throttle ஆகுதா, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, பேட்டரி பெஸ்ட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா, டிஸ்பிளே குவாலிட்டி எவ்வளோ நல்லா இருக்குன்னு எல்லா விஷயங்களும் இன்றைக்கி டெஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ நத்திங் ஃபோன் ஒன் உடைய ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே ஸ்லீக்காக ஃப்ளாக்ஷிப் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் உங்களுக்கு சார்ஜர் கிடையாது, தனியாக தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். அதோட ப்ரைஸிங்கும் நம்ம கடைசியில் பார்க்கலாம். இங்கே பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸஸை விட ரொம்பவே வித்தியாசமாக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்லீக்காக இருக்குது. அகைன் சைட்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ட்ராயர்ஸ் மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம். இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டாக்குமெண்டேஷன், யூசர் மேனுவல், வாரண்ட்டி எல்லாமே இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் இருக்குது. கூடவே சிம் இஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் இஜெக்டர் டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஷுவல் சிம் இஜெக்டர் டூல் இல்லாமல் ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்ஜெக்ஷன் பேட்டர்னில் வந்து அதுவும் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே வந்து இவங்க இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. பட் பாக்ஸில் நமக்கு தேவையான ஆக்சசரிஸ் எதுவுமே கிடையாது. பிக் பிராண்ட்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ஸ்மால் பிராண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆக்சசரிஸ் கொடுக்காதது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. அட்லீஸ்ட் அடாப்டராவது பாக்ஸில் வந்து இவங்க பண்டில் பண்ணியிருக்கணும். ஏன்னா அடாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி சாம்சங், ஆப்பிள் எல்லாம் வந்து அடாப்டர் தரலைன்னா வந்து எல்லாருமே செகண்ட் டைம், தேர்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி எல்லார் வீட்லேயுமே அந்த பிராண்டுடைய அடாப்டர்ஸ் இருக்கும். அதுக்கே வந்து நம்ம அவங்க தரணும்னு தான் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ஒரு நியூ பிராண்ட் பாக்ஸில் அடாப்டர் தராதது அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஸோ இங்கே விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே 32,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இது கூடவே வந்து அடாப்டர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அடிஷ்னலாக 1,499 நீங்கள் பே பண்ணணும். அதோட ப்ரொடெக்டிவ் கேஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே 1,499 அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. டெம்பர்ட் கிளாஸ் வந்து 999 அப்படின்னு சொல்லி இந்த ஆக்சசரிஸ் உடைய ப்ரைஸஸும் இருக்குது. தேர்ட் பார்ட்டி அடாப்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். பட் பிராண்டுடைய ஓன் அடாப்டர் மட்டும்தான் வந்து எப்போவுமே சேஃப். ஸோ அதனால் அடாப்டர் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நத்திங் ஃபோன் ஒன் நம்ம கிட்ட இருக்கிறது பிளாக் கலர் வேரியண்ட், இன்னொரு கலர் ஒயிட் கலர், அதுவுமே நல்லா இருக்குது. 2 கலர்ஸுமே வந்து நல்லா தான் இருக்குது. ஒயிட்டாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், கிளிஃப் இன்டர்ஃபேஸில் பார்க்கும்போது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ முதல்ல அவுட்லுக் அண்ட் டிசைன் இதை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி, சிலருக்கு பிடிச்சிருக்கு, சிலருக்கு பிடிக்கல, நல்லா இருக்கு, நல்லா இல்லை, நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. பட் இவங்க வந்து ரொம்பவே இன்னோவேட்டிவாக ஒரு பேக் பேனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். யூஷுவல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து ரொம்பவே வித்தியாசமாக இன்னோவேட்டிவாக இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த இன்னோவேஷனை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். ஏன்னா இங்கே வந்து இவங்க ஒரு டிரான்ஸ்பரண்ட் அண்ட் ரா பேக் பேனல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டிரான்ஸ்பரண்ட் ரா அப்படின்னு சொல்லும்போது உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குமோ அப்படியே தெரிகிற மாதிரி ஒரு பேக் பேனல் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியே தெரிகிற மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரக்டு ஃபினிஷ் இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் இதை வந்து ஒரு ரக்டு ஃபினிஷ் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத், ஈவன், சீம்லெஸ் ஃபினிஷ் இவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மூத், ஈவன், சீம்லெஸ் ஃபினிஷஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியான விஷயமே கிடையாது. ப்ரொடக்ஷன் யூனிட்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து ஒரு ஈவனாக அதே சமயத்தில் எல்லா யூனிட்ஸ்லையும் ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ R&D டிபார்ட்மெண்ட் அண்ட் அவங்களுடைய டெக் டிபார்ட்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு சீம்லெஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் மேலே வந்து ஒரு கிளாஸ் பேக் பேனல் போடாமல் வந்து இந்த ரா ஃபினிஷை இன்னும் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே லைட்னிங், ஏன்னா வெறும் வந்து உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் பின்னாடி தெரிஞ்சதுன்னா வந்து ரொம்பவே ராவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு அங்கங்கே லைட் வர மாதிரி LED நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த லைட் வந்து ஜஸ்ட் ஒரு கிமிக்காக இல்லாமல் வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி, நீங்கள் கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்க, சார்ஜிங் பண்ணுறீங்க, வயர்லெஸ் சார்ஜிங் ஆகுதுன்னு ஒவ்வொரு பர்பஸ்க்கு மாதிரி வந்து அவங்க இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரா டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் கூட இந்த கிளிஃப் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்னோவேட்டிவான விஷயம் தான். R&D டீமை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். இதை பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம்தான்.
பட் இவங்க இதை பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது வந்து சப்ஜெக்டிவ் தான், சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது. ஸோ அது வேறு. பட் இங்கே இவங்க யூஸ் பண்ணியிருக்க டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா புது பிராண்ட் இல்லையா, மார்க்கெட்டில் வரணும் அப்படிங்கும்போது இவங்க இன்னோவேட்டிவாக ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, ஃபினிஷிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் பேனல் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வருது. ஃப்ரண்ட் பேனலும் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அகைன் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம்ஸோட கொடுத்துருக்காங்க. டியூரபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சு ஹோல்ட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்டர்டியாக இருக்கும், ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபீல் நமக்கு வரதான் செய்யும். அந்த அளவுக்கு வந்து ஸ்டர்டியாக இருக்குது. வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 197 கிராம்ஸ் தான். பட் ஒரு ஸ்டர்டி ஸ்மார்ட் ஃபோன் கையில் வச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட்டன்ஸ் எல்லாம் ரீச்சபிளாக கொடுத்துருக்காங்க. அகைன் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் உங்களுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. இங்கே வந்து சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டுவல் சிம் தான். எஸ்டி கார்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, வெறும் டுவல் சிம் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ளாக்ஷிப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. இங்கே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ ஜாக். இப்போ எந்த பிரான்ச்சுமே கொடுக்கறதில்ல, நத்திங் ஃபோன் ஒன்லையும் உங்களுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் கிடையாது. அடுத்ததான் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்கே கால் குவாலிட்டி, ஏர்டெல் சிம் கார்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், கால் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. கால் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் டயலரோட வரதுனால எதிராளுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னா. சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா கண்ட்ரிஸுடைய சார் வேல்யூவுமே வந்து லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.292 வாட் பர் கேஜி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. 4G ப்ளஸ் காட்டுச்சு, 3CA வரைக்கும் சப்போர்ட் இருக்குது இதில். அதோட 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 5G பேண்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவில் 5G வரும்போது கம்பேட்டபிளாக இருக்கிற மாதிரி அதிகமான 5G பேண்ட்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்வலாக நம்ம நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து சின்ன சின்ன ஐக்கன்ஸ் தான் நம்ம பார்ப்போம். பட் இங்கே வந்து பெரிய பெரிய ஐக்கன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து புதுசாக இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய ஐக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலது சர்க்கிளாக இருக்குது, சிலது வந்து உங்களுக்கு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸோட கொடுத்துருக்காங்க. நிறைய மெனு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, NFC சப்போர்ட் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பேனலும் இங்கே வந்து நத்திங் ஓஎஸில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அவங்களுடைய ஓன் ஓஎஸ், கஸ்டம் ஓஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க, நத்திங் OSS. இந்த நத்திங் OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நியர் டு ஸ்டாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ப்ளோட்வேருமே இல்லை, தேவையில்லாமல் எந்த ஆப்ஸுமே இல்லை. நான் நெட்ஃப்ளிக்ஸ், பேட்டில் கிரவுண்ட் எல்லாம் நான் தான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ வந்து உங்களுக்கு அப்சல்யூட்டாக வந்து ப்ளோட்வேர் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இங்கே வால்பேப்பராக இருக்கட்டும் இல்லை ரிங் டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கஸ்டம் ரிங் டோன் நிறைய கொடுத்துருக்காங்க. ரிங் டோனுக்கு ஏற்ற மாதிரி பேக் பேனலில் Glyph Interface வந்து பிளிங்க் ஆகிற மாதிரின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுடைய OSல வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. அதோட ஐக்கன்ஸ் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நத்திங் OS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் வந்து எந்த இஷ்யூஸுமே இல்லை. ப்ளோட்வேர்ஸ் தேவையில்லாத ஆப்ஸ் எதுவுமே இல்லாமல் இவங்க கொடுத்துருக்காங்க. அதே சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே, ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. நிறைய வாட்டி அன்லாக் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்பவே குவிக்காக இருக்குது. இது கூடவே Glyph Interface அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த Glyph Interface, அதாவது Glyph அப்படின்னு சொல்லும்போது வந்து சிம்பிள்ஸ், கேரக்டர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணுறது தான் Glyph அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து Glyph Interface அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சிம்பிள்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் எல்லாமே LED நோட்டிஃபிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. LED நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை ஃப்ளிப் பண்ணாலும் வரும். சார்ஜிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் மாதிரி வந்து சார்ஜ் ஆகுதுன்னு காட்டும். நீங்கள் வந்து ரியர் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா ரியர் கேமரா சுற்றி வந்து கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி வந்து ஒரு LED லைட் ஃப்ளாஷ் ஆகும். வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல சர்க்கிளாக LED லைட் ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இந்த மாதிரி Glyph Interface LED லைட்டை வந்து ஜஸ்ட் ஃபேன்சிக்காக கொடுக்காம வந்து ஒவ்வொரு பர்பஸோட இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இன்னோவேட்டிவாக இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.55 inches OLED பேனலோட கொடுத்துருக்காங்க. கூடவே 120 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+ ஓட வருது, 10 bit கலர் கேலிப்ரேஷனோட வருது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 nitsோட வருது. இது கூடவே வைட் பேண்ட் L1 சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பட் HDR பிளேபேக் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லலாம் நன் தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. இங்கே டிஸ்பிளே அப்படின்னு
அப்படின்னு சொல்லும்போது வந்து கண்டிப்பாக இதோட பெசில்ஸ் நம்ம சொல்லி ஆகணும். இது வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேயோட வருது. அகைன் நீங்கள் ஓலெட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பெசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கமுமே ஈவனாக இருக்குது. ஐஃபோன்லலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஈவன் ஆல்மோஸ்ட் வந்து பெசில்ஸ் ரொம்பவே தின் பெசில்ஸோட கொடுத்துருக்காங்க. அதனால வியூவிங் ஆங்கிள் ரொம்பவே நல்லாயிருக்கு. அகைன் வந்து இந்த ஓலெட் பேனலில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் வெப் சீரிஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, இல்லை பிரைட் கலர்ஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, டிஸ்பிளே பேனல் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இது கூடவே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டில் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது டிஸ்பிளே பேனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓலெட் பேனலில் ஒரு பிரைட் அண்ட் ஷார்ப் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 778G+ல கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 778 இருக்கு இல்லையா, அதில் ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 778 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உங்களுக்கு Antutu ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. 5 lakhs கிட்ட உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கு. CPU த்ராட்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது வந்து ரொம்பவே ஈவனாக இருந்தது சிப்செட். ஸ்னாப்டிராகன் 778 அளவுக்கு இதுவும் ஈவனாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து த்ராட்டில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அகைன் தெர்மல் டெம்பரேச்சரும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 41 போச்சு. நிறைய வாட்டி வந்து 39 இருந்தது. ஸோ வந்து உங்களுக்கு கையில் ஹோல்ட் பண்ணும்போது அங்கங்கே கேமரா மாடல் கிட்டலாம் சூடாகும். பட் இது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்டாக தான் இருக்குது. அதே கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்டெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மூத் எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. HD அல்ட்ரா செட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் கூடவே வந்து இது LPDDR 5Xோட கொடுத்துருக்காங்க. UFS 3.1. ஸோ வந்து உங்களுக்கு ரேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. 120 ஹெர்ட்ஸ் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட். அதனால் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் 778+ வந்து நல்லா தான் இருக்குது. பட் CPU வந்து அப்பப்போ உங்களுக்கு த்ராட்டில் ஆகுது. பேக் பேனல் கேமரா மாடல் கிட்ட வந்து நீங்கள் அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது சூடாக தான் செய்யுது. பட் வந்து கண்ட்ரோல்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸில் எந்த இம்பேக்ட்டுமே இல்லை. அகைன் சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 வருது. அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து பிராண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வருது. நல்லா லவுடாக இருக்குது. ஸோ வந்து லவுடாக இருக்குது, கிளியராக இருக்குது. ஆடியோவும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் கேமராவோட வருது. 50 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் சோனியுடைய IMX 766ல இருக்குது. இதில் OIS அண்ட் EIS ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. அடிஷ்னலாக 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இது சாம்சங்குடைய JN1 சென்சாரோட வருது. இதுலேயும் AIS சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து மேக்ரோவும் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சென்சார்ஸில் எடுத்த பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டே லைட்டில் ரொம்பவே நல்லா உங்களுக்கு பிக்சர்ஸ் கிளிக் பண்ணுது. கலர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கான்ட்ராஸ்ட் லெவல் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், கலர் கேலிப்ரேஷனாக இருக்கட்டும், அதோட OIS சப்போர்ட்டோட வந்து உங்களுக்கு கிறிஸ்ப் ஷாட்ஸாக இருக்குது. பஞ்சி கலர்ஸ். ஸோ வந்து டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர் கேலிப்ரேஷன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்கை கலராக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், கலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இங்கே கேட்ச் பண்ணுது. அகைன் போர்ட்ரேட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிடெக்ஷனும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கு. அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் சென்சார் அளவுக்கு வந்து உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸில், பட் ஸ்டில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு டீசெண்டாக இருக்குது. அதுலேயுமே வந்து உங்களுக்கு டைனமிக் வியூ நல்லாவே கொடுத்துருக்காங்க. மேக்ரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட் ஆங்கிளோட இன்டெகிரேட் பண்ணி, ஃப்ளவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயுமே டீட்டெயில்ஸ் நல்லாவே கேட்ச் பண்ணியிருக்கு. அதே செல்ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் சைடில் இருக்குது. ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணலை. AI வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கான்ட்ராஸ்ட் லெவல் மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். அகைன் வீடியோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் சைடு மட்டும்தான் உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் இருக்குது. 4K 30 FPS சப்போர்ட் இருக்குது. அதே செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 4K சப்போர்ட் இல்லை. இவ்வளோ விலை கொடுத்து வந்து செல்ஃபி கேமரா 4K உங்க கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே ஸ்டெபிலைசேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர்ஸ் நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரியே இருக்குது. அதோட ஸ்டெபிலைஸ்டாகவும் இருக்குது. அதோட ஸ்லோ மோஷன் ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கூட டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. ஏன்னா ஸ்லோ மோஷனில் நிறைய பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கலர்ஸ் நல்லா இருக்காது. ஸ்லோ மோஷனில் கூட டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரியர் சென்சார்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் வரைக்கும் இது கிளியராக 1 day ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். அதிகமாக மூவிஸ் பார்ப்பேன், இல்லை கேம் விளையாடுவேன் அப்படிங்கும்போது வந்து நீங்கள் ஈவினிங்கே சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து யூஸ்வலாக வந்து நான் ஒரு 2 வெப் சீரிஸ் பார்ப்பேன், எனக்கு வந்து ஒரு 5% குறையும், பேட்டரி ட்ரெயின் ஆகும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 7% குறையுது. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கலாம். இல்லை பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு 5000 அப்படியாவது இவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நத்திங் ஃபோன் 32,999க்கு வர்த்தா அப்படின்னு
கேட்டிங்கன்னா வந்து இதில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பில் குவாலிட்டி நல்லாவே ஸ்டர்டியாக கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. அகைன் நீங்கள் வந்து பிஞ்ச் வாட்சிங் வீடியோ அதிகமாக பார்ப்பீங்க, மூவிஸ் பார்ப்பீங்க அப்படிங்கும்போது இங்கே பெசல்ஸே இல்லை, ரொம்பவே தின் பெசல்ஸோட வந்து உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கு. ஸோ டிஸ்பிளேவும் ரொம்பவே நல்லா இங்கே கொடுத்துருக்காங்க. கார்னர் பஞ்ச் ஹோல் அப்படிங்கிறதுனால எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை, அந்த செக்மெண்ட்டும் நல்லாயிருக்கு. அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைட் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்காக இருக்கட்டும், பிக்சர்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ரியர் சைட் நல்லாயிருக்கு. செல்ஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ்க்கு டீசென்ட் அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 778 அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் கிடையாது, உங்களுக்கு த்ராட்டல் ஆகுது. பட் பெர்ஃபார்மன்ஸில் எந்த இம்பேக்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு கேம் பிளேவாக இருக்கட்டும், நார்மல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இதால் ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து Glyph Interface, அதுக்கப்புறம் ஒரு இன்னோவேட்டிவ் டிரான்ஸ்பரண்ட் பேக் பேனல் அப்படிங்கிற மாதிரி வந்து சில ஃபீச்சர்ஸோடு இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் இவங்க நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன மிஸ்ஸிங் இந்த விலைக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, சார்ஜர் கொடுக்கல, சிம் ஸ்லாட் இல்லை, இதெல்லாம் வந்து ஓரம் வச்சுட்டு, ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் இப்போ கொடுக்கறதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம ஓரம் வச்சுட்டு என்ன மிஸ்ஸிங் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து IP67 ரேட்டிங் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஏன்னா இந்த விலைக்கு வந்து இவங்க IP67 ரேட்டிங் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். IP53 தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் தான். ஸோ வந்து IP67 ரேட்டிங் கொடுத்துருந்தா இன்னுமே வந்து ஒரு அப்பர் மிட் ரேஞ்ச், ஒரு ஃப்ளாக்ஷிப், நியர் டு ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீச்சராக இருந்திருக்கும். அது இதில் மிஸ்ஸிங். அடுத்ததாக வந்து 4K ரெக்கார்டிங். செல்ஃபியில் கண்டிப்பாக 4K ரெக்கார்டிங் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே அவசியம். எல்லாரும் கேமராக்காக தான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு அதுவும் வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதோட ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 778 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 இப்போ வந்து கிடைக்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம 32,999 வாங்கணும் அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் வந்து சார்ஜர் பாக்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். அதையும் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சார்ஜர், டிபியூ கேஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாவது ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் அகெயின் இது வந்து ஓவர் ப்ரைஸ்ட் அப்படிங்கிறது வந்து சப்ஜெக்டிவ் தான். அஃபோர்ட் பண்ண முடிகிறவங்களால வாங்கலாம். பட் ஸ்டில் ஃபீச்சர்ஸ் ஓவர் ப்ரைஸ் நான் பேசுகிறேன். இவங்க வந்து ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக வந்து அவுட்லுக் டிசைன். அவுட்லுக் டிசைனில் வந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க, நிறைய இன்னோவேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணோம். பட் இது வந்து கண்டிப்பாக சப்ஜெக்டிவ் தான். சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரோவாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கானாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசைன் ஃபேக்டரும் நம்ம இங்கே சொல்லி தான் ஆகணும். ஸோ நத்திங் ஃபோன் ஒன்று ஓவராலாக பார்த்தா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்னும் இவங்க ஆட் ஆன் பண்ணியிருந்தா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நத்திங் ஃபோன் ஒன் பற்றி தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.